राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் நேற்று கூட பார்த்திருந்தோம். குருவின் ஆற்றல் எப்படி ஒரு அணுமின் நிலையம் போல, அனல் மின் நிலையம் போல எல்லா சக்தியையும் உற்பத்தி பண்ணி குரு எல்லாருக்கும் கொடுக்கிறார்னு பார்த்தோம். அணுமின் நிலையம், அணுன ஆட்டம், அட்டாமிக் பவர் பிளான்ட் தான் அணு மின் நிலையம். அணுவிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் அட்டாமிக் பவர், அதனால அட்டாமிக் பவர் பிளான்ட் பேர். அனல் மின் நிலையம், அனல்னா தெர்மல், தெர்மல் பவர் பிளான்ட். அந்த மாதிரி குரு நமக்கு அவ்வளவு பலத்தை, சக்தியை, நம்பிக்கையை கொடுக்கிறார். சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் அழகா வாரி போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆடி மாச வாரி வார்க்கரி, அதுக்கப்புறமா கார்த்திகை மாச வாரி வார்க்கரி. சரியா? ரெண்டுத்துக்கும் போவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யர்களை எப்படி தீரனாயிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். தீரக, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரொம்ப அழகா பல பேர் அனுப்பியிருக்கீங்க. இந்த தீரன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம புராண இதிகாசங்கள்ல பல இடங்கள்ல வர்றது. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது எந்த ஸ்லோகம், எத்தனாவது அத்தியாயம் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த ஸ்லோகத்துல இந்த வார்த்தை வருது. தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேஹினஹ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திஹி தீரஹ தத்ர ந முஹ்யதி. எப்படி ஜீவனுக்கு இந்த உடல்ல இளமை, யௌவனம், முதுமை இதெல்லாம் வருகின்றனவோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேர்கிறது. அந்த விஷயத்தில் தீரர்கள் கலங்குவது இல்லை. தீரக அப்படின்னா நிதானமா இருக்கிறவன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய
சேலஞ்சிங் சிச்சுவேஷன்லையும் இப்படி காம்பீரியமா இருக்கிறவனுக்கு பேர் தீரன்னு பேர். தீர நிதானமாக, தீரே தீரே சலோ அப்படின்னு இல்லையா, தீரே தீரே, தீரே தீரேனா மெதுவா மெதுவா. தீர சமீரே யமுனா தீரே, தீர சமீரே யமுனா தீரே. எங்க வருது? அஷ்டபதியில வரும். தீர சமீரே யமுனா தீரே. தீர சமீரம் அப்படின்னாலே மெதுவான காற்றுன்னு அர்த்தம், தென்றல் அர்த்தம். தீர சமீரே. விருந்தாவனத்துல தீர சமீரே அப்படின்னு ஒரு லீலாஸ்தலம் உண்டு. அந்த இடத்துல அப்படியே தென்றல், அப்படியே தென்றல் கூட மெதுவாயிடுமா. ராதா கிருஷ்ண லீலையில மயங்கி போய் யமுனை கூட நிதானம் ஆயிடுவாளாம். அந்த இடத்துக்கு போன நிஜமாவே நமக்கு ஒரு நிதானம் வரும். என்னுடைய அனுபவம் அது. தீர சமீரே அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். ஸோ தீரன் அப்படின்னா கலங்காதவன், எந்த சூழ்நிலையிலையும் கலங்காதவன். நீங்களும் தீரர் ஆகலாம், தீரர் ஆகணும். ஆண் பெண் எல்லாருமே தீரர் ஆகணும். மீறால நல்ல ஒரு தீரம் உண்டு அவளுக்கு. அவ்வளவோ பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையில கூட அவளால நிதானமா இருக்க முடிஞ்சது, ஜெயிக்க முடிஞ்சது. தீர சமீரே. சோ அதான் தீரன்ற வார்த்தைக்கு அர்த்தம். எது வந்தாலும் அஞ்சாதவன், கலங்காதவன், நிதானமானவர்கள். சோ நீங்க கண்டுபிடிச்சோம் இந்த ஸ்லோகம் என்ன அத்தியாயம், எத்தனாவது ஸ்லோகம்னு. பகவத்கீதை அது சொல்லிட்டேன். தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அப்படி ஒரு தீர புருஷன் தான் சத்ரபதி சிவாஜி, சமர்த்த ராமதாசர், சந்த் துகாராம். இது ஆண் பெண் எல்லாருமே தீரராக இருக்க முடியும். சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்துல ஆஷாட வாரி போறார். போகும் பொழுது போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது ஒரு இடத்துல மேட்வாடே அப்படின்ற ஒரு கிராமத்துல தங்குறார். அந்த மேட்வடே கிராமத்துல ஒருத்தர் அழகா சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யரார் ஆனந்த புவா மேதாவடேக்கர் அப்படின்னு பேர். மேத்வடேக்கர் அப்படின்னா அந்த ஊருக்கார், அவ்வளவுதான். ஆனந்த புவா, அனந்த புவா ஆனந்த புவா அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் நம்ம சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யராயிடுறார். சமர்த்த ராமதாசர் அவர்கிட்ட சொல்றார், நீ கட்டாயம் வருஷா வருஷம் வாரி போகணும் அப்படின்றார். அவரும் அதன்படி இன்னி வரைக்கும் இந்த மேட்டுவடே கிராமத்திலிருந்து சமர்த்த ராமதாசருடைய பல்லக்கை எடுத்துண்டு பண்டரிபுரம் போவார்கள். நான் பண்டரிபுரத்துல நிறைய பல்லக்கு பார்த்திருக்கேன். யார் யார் பார்த்திருக்கேன் அப்படின்னா, துகாராம் மகாராஜருடைய பல்லக்கு, ஞானேஸ்வரருடைய பல்லக்கு, அப்புறமா நிவர்த்திநாத் பல்லக்கு, சோபாந்தேவ் பல்லக்கு, ஏக்நாத் மகாராஜ் பல்லக்கு, அப்புறமா
சத்ரபதி சிவாஜியினுடைய பல்லக்கு, முக்தாபாயினுடைய பல்லக்கு, இவ்வளவு பல்லக்கு பார்த்திருக்கேன். ஆனா சமர்த்த ராமதாசர் பல்லக்கு பார்த்துக்கனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த தடவை போய் பார்க்கணும். பார்ப்போம், பகவத் சங்கல்பம் இருந்தா இருக்கும். அப்ப அங்க ஒரு வழக்கம் இருக்கான். என்ன வழக்கம் பின்னாடி சொல்றேன். சமர்த்த ராமதாசரும் நம்ம துகாராம் மகாராஜும் அழகா ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்னா பண்டரிபுரம் போறார்கள். அது வாரி சமயத்திலும் இருக்கலாம், வேற ஏதாவது சமயத்துல கூட இருக்கலாம். ஒன்றாக பாண்டுரங்க தரிசனம் பண்ண போறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப போகும்பொழுது நம்ம துகாராம் மகாராஜருக்கு பிரத்யக்ஷ ஹனுமத் அனுபவம் கிடைக்கிறது. அப்ப துகோபா ஒரு அபங்கம் பாடுறார் ஹனுமார பத்தி. शरण शरण जी हनुमंता, तुझ आलो रामदूता, खाय भक्तीच्या थ्यावाठा, मज धावाव्या सुभटा, शूर आणि धीर, स्वामी काजी तू साधर, तुकामणे रुद्रा अंजनीचिया कुमारा. शरण शरण हे हनुमंता, तुझ आलो रामदूता. हनुमंता रामदूता, भक्तीला नी श्रेष्ठमानवन, नी भक्तीला प्रियवन, नी शूरन आणि धीर, நீ தீரன். ஏன்னா சுந்தரகாண்டம் முழுக்க அவருடைய பிரபாவம் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். சில சந்தர்ப்பங்கள்ல, நிறைய சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் வரும்பொழுது போதும் போ விட்டுடலாம் அப்படின்னு தோணும். கிவ் அப். அது மகாத்மாக்கள் பக்தாளுக்கெல்லாம் வராதா அப்படின்னு. துருவனுக்கும் வரும், பிரகலாதனுக்கும் வரும், லக்ஷ்மணனுக்கும் வரும், சமர்த்த ராமதாசருக்கும் வரும். இது ஒரு விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் டல்லா இருப்பா. அதுக்கப்புறமா அவர்களே அதிலிருந்து மீண்டு வருவார்கள். இது நம்ம ஆஞ்சநேயர் விஷயத்துல பார்க்கலாம். ஆஞ்சநேயர் லங்கைக்கு போறார், சீதையை தேடுறார், கிடைக்கல. கிடைக்கல அப்படின்ன உடனே அவர் சரி நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம பாரதம் போய் சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்றதை விட பாரதமே போகாம இந்த லங்கையிலேயே கடற்கரையில உண்ணாவிரதம் இருப்போம், நான் போய் சொல்லி ராமன் லக்ஷ்மணன் இவெல்லாம் ரொம்ப நொந்து போயிடுவா, சுக்ரீவ மகாராஜாவும் படாத பாடுபடுவார். பல பேருடைய துக்கத்துக்கு காரணமா இருக்கிறத விட நான் ஊருக்கு போகாமலேயே இருக்கேன், அப்பவாலாம் நான் வருவேன் வருவேன் வருவேன்னு காத்துட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் சி
நான் ஏன் இப்படி வருத்தப்படுறேன்? அவசியம் இல்லையே. இதுக்கு என்ன வழி பார்ப்போம். அப்பதான் பார்க்க, ஓ நான் இந்த அசோகவனத்தை தேடவே இல்லையே, திரும்பியும் தேடுறேன். ஸோ பல சந்தர்ப்பங்கள்ல மனசு விட்டு போகும். அட போய இதேவா அப்படின்னு தோணும். அதெல்லாம் காமன். ஓகே, திரும்பி அதை ஓவர் கம் பண்ணி வரணும். வர முடியும். ரைட்டா? அந்த கலக்கம் வந்தாலும் அதுலயே ஊரில் இருக்காது. அதை தாண்டி வெளியில வாங்கும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு மனசு ரொம்ப அவசியம். தீரனாக இருக்க புரியுறதா? அதனால துக்கோபா சொல்றார், நீ தீரன் அப்படின்னு சொல்லி அபங்கம் பாடுறார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். சமர்த்த ராமதாசருக்கும் துக்கோபாவுக்கும். போன திருப்பி பண்டரிபுரம் போய் இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும். நான் நின்று இருக்கேன், அங்க உட்கார்ந்துருக்கேன், பார்த்திருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன். பட் இப்ப போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பாண்டரங்கன் நடத்தி கொடுப்பான். அவன் கருணாசாகரன். அப்ப துக்கோபா அவ்வளவு அழகா இந்த அபங்கத்தை பாடுறார். சமர்த்த ராமதாசர் பக்கத்துல நின்று இத ரசிச்சுட்டு இருக்கார். அவருக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம். ஏன் அப்படின்னா, துக்கோபாவினுடைய அந்த அபங்கம் அத்தனை அழகு, அவ்வளவு ஜோர். அதனால அவருக்கு அத்தனை சந்தோஷம். ரெண்டு பேரும் ரொம்ப ஆனந்தமா விட்டலன் அனுபவிக்கிறார், ஆஞ்சநேயர் அனுபவிக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டல அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அந்த ஆனந்தத்தெல்லாம் விட்டல் தானே வர்ணிக்கணும் இல்லையா? நம்ம எப்படி வர்ணிக்க முடியும்? விட்டலுக்கு மட்டும்தான் அதை வர்ணிக்கவும் தெரியும். நாம வெறும் அனுபவிச்சுட்டா போதும். அனுபவிக்கிறது ஒண்ணுதான் நம்முடைய கடமை. அனுகிரகிக்கிறது பகவானுடைய கடமை இல்லையா? விட்டலுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர பகவான் பார்த்தான், ஆனந்தத்துல தொலைச்சான். ரெண்டு பேருக்கு அனுகிரகம் பண்ணா. ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய அந்த சங்கத்தை ரொம்ப அழகா கொண்டாடினார்கள், ரசிச்சார்கள். சோ இன்னைக்கும் பண்டரிபுரத்துல நம்ம சமர்த்த ராமதாசருடைய பல்லக்கு வருமோ, இந்த சொன்ன இல்லையா மேத்வட், அங்கிருந்து வரும். அதே சந்தர்ப்பத்துல மேத்வடே துகோபாவுடைய பல்லக்கு தேகுல இருந்து வரும். ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்க எதிர்க்க மீட் பண்ணிப்பாளாம். அது மீட் பண்றதுன்னு அங்க ஒரு வழக்கமா சம்பிரதாயமா வச்சிருக்காளாம். மேட் வடே அப்படின்னு பேரு அந்த கிராமத்தினுடைய பல்லக்கு வரும், சமர்த்த ராமதாசர் பல்லக்கு. அது என்னன்னா, துக்கோபா உடைய சிஷ்யர்கள் ராமதாசருடைய வைபவத்தை பாடுவார்களாம். சரியா? அதே சந்தர்ப்பத்துல
ராமதாசருடைய சிஷ்யர்கள் துக்கோபா வைபவத்தை பாடுவார்கள். அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கா. போய் பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப மகாத்மாக்களுக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு காம்பீரியம். இப்ப பண்டரிபுரம் எவ்வளவு விசேஷம் இல்லையா? இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பாண்டரங்க இடத்துல இந்த எல்லா பல்லக்கையும் பார்க்கணும், பண்டரிபுரம் போகணும், எல்லாத்தையும் இருந்து அனுபவிக்கணும். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो समर्थ रामदास, राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो जगत गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. राधे कृष्णा. राधे कृष्णा. राम कृष्ण हरि वासुदेव हरि. राधे कृष्णा. राधे कृष्णा. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. எனக்கு லேசா தொண்டை கட்டின்னு இருக்கு, மருந்து சாப்பிட்டு இருக்கேன். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சரியா? நாளைக்கு எனக்கு காம்பீரியம் எப்பொழுதும் போல விஷயம் சொல்லிடுவேன். ஓகே? ராதே கிருஷ்ணா.